மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பண நஷ்டமானது ஏற்பட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். தனஸ்தானாதிபதியான சந்திரன் பலவீனம் அடைந்து அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்களின் வக்கர சஞ்சாரம் நடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களின் கடின உழைப்பால் ஈட்டிய பெரும் பணம் உங்களை விட்டு பறிபோனது. ஆனா அந்த ஒரு பணம் உங்களுடைய கையை விட்டு பறிபோகும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு விஷயமாகவே அது உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஒரு விஷயம் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களின் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். புதிய தொழிலின் முதலீட்டுகள் அல்லது உங்களை நம்பி வந்தவர்களுக்கு கொடுத்த கைமாற்று கடன்கள் என பல வழிகளில் உங்களின் பொருளாதாரம் முடங்கி கிடந்தது. முடங்கி போய் என்ன செய்வது, யாரிடம் போய் நம்ம பணம் கேட்பது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது செய்தாலும் பண பிரச்சனைகள், எந்த பக்கம் போனாலும் பணத்தில் நஷ்டங்கள், முதலீடு செய்தாலும் அதிலும் நீங்க நினைத்ததை விட பணமானது நஷ்டமாவது போன்ற சூழ்நிலைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருந்தது. வாங்கும் போது காலில் விழுந்தவர்கள் திருப்பி தரும்போது உங்களை ஏளனமாக பேசி இழுத்தடித்தனர். ஆனால் உங்களிடம் இருந்து எத்தனையோ நபர்கள் பணத்தை வாங்கிவிட்டு திரும்ப உங்களிடம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய நபர்களும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். நீங்க அவங்க உங்களிடம் பணத்தை கேட்டு வரும் பொழுது, சரி இவன் தானே நமக்கு நெருங்கியவன், இவன் எங்க போக போறான், நம்ம இடம் கொடுத்துருவான் அப்படின்னு நினைத்து லட்சக்கணக்கிலோ இல்லைன்னா ஆயிரக்கணக்கிலோ உங்களிடம் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் எடுத்து கொடுத்திருப்பீங்க. இந்த ஒரு நாளுக்குள் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னதால். ஆனா இப்போ வரைக்கும் மாதங்கள் ஆகியிருக்கும், ஏன் வருடங்கள் கூட ஆக போகக்கூடிய நாட்களும் ஆகியிருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு பணத்திற்கு இன்னை வரைக்கும் அவங்க கொடுக்கணும் ஒரு வார்த்தைகள் கூட வாயிலிருந்து வராது. ஆனா இன்னமும் தினசரி கால் பண்ணி உங்களுக்கு போன் பண்ணி இன்னமும் பணத்தை வாங்கி கொண்டுமே தான் இருப்பார்கள். மனசாட்சி இல்லாமல் நீங்களும் வேறு வழி தெரியாமல் பழகிவிட்டோமே என்கிற ஒரு காரணத்திற்காக பணத்தை நீங்களும் கொடுத்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள ஏமாந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா இன்னை வரைக்கும் உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்காமல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் தான் பணத்தை வாங்க வேண்டும் என்றால் அது உங்களுடைய பணம் தான். நீங்கள் தான் அவங்களுடைய கால்களில் விழுந்து கெஞ்சி கதறி எனக்கு வேணும் அப்படின்னு அழுது செஞ்சு வாங்கினாதான் உங்களுடைய பணத்தை வாங்கினபடி. நீங்களும் ஒரு வீரத்தோடையும் ஒரு வெறப்போடையும் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பணமானது உங்களுடைய கைக்கு வராமலே போய்விடும். அதை மனதிற்குள் நன்றாக ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். கையில் இருந்து சேமிப்பு அத்தனையும் கரைந்து போய் அன்றாட தேவைகளுக்கு நீங்க மற்றவங்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு பண நஷ்டம் உங்களை நிலைக்குழிய செய்து நீங்கள் யாருக்கெல்லாம் பணத்தை கொடுத்தீங்க, அதை எப்படி வாங்குவது என்பதை பற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யோசிக்க வைக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அடுத்ததா குடும்பத்துடைய ரகசிய பிரச்சனைகள். 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் நிழல் கிரகங்களின் தாக்கங்கள் இருந்தபோது வெளியில் சொல்ல முடியாத ஒரு பெரிய ரகசிய பிரச்சனை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள பூதாகரமாக வெடித்தது. பூர்வீக சொத்து விவகாரமாகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களின் தவறான முடிவுகளாலோ ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனை உங்களின் நிம்மதியை ஒட்டுமொத்தமா பறித்தது. வெளியில் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழும் உங்களால் இந்த உள்வீட்டு பிரச்சனையை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாமலும் தீர்க்கவும் முடியாமலும் உள்ளுக்குள்ளேயே புழுங்கி அழ வேண்டிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் ஏற்பட்டது. குடும்பத்தின் கௌரவத்தை காக்க நீங்கள் பட்ட பாடு அத்தனையும் அசாத்தியமானது. அது உங்களுக்கே தெரியும். ஆனா அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, அதையெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில முக்கியமான ரகசியங்களாகவும் உண்மைகளாகவும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததான் உங்க வாழ்க்கையில நெருங்கியவங்களால அவமானம் ஏற்பட்டது. உங்களுக்கு மிக நெருங்கிய, நீங்கள் எப்போதும் உயர்தர மரியாதையை கொடுத்த ஒரு நபரால் பொது இடத்திலோ அல்லது சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலோ உங்களுக்கு பெரும் ஒரு அவமானமானது ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு அவமானங்கள் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான அவமான ஸ்தானம் வலுவடைந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யாத தவறுக்காக அல்லது உங்களுடைய தற்போதைய பொருளாதார நிலைமையை சுட்டிக்காட்டி அவங்க வீசிய வார்த்தைகள் உங்களின் சுயமரியாதையை அடியோடு சிதைத்து போட்டது. மற்றவங்க முன்னிலையில் உங்களை மட்டம் தட்டி பேசிய அந்த நெருங்கிய நபரின் செயல் உங்களுடைய சமுதாயத்தை விட்டு தள்ளி வாழ வைத்தது. ஆனா நீங்க எதிர்கூட பார்த்திருக்க மாட்டீங்க, நம்ம அந்த விதமான பெரிய தவறுகள் கூட செய்யவில்லை, இருந்தாலும் இவர்கள் ஏன் என்னை மட்டம் தட்டியும் என்னை ஏன் யாரிடமும் சேரக்கூடாது என்று ஒதுக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் இப்படிப்பட்ட நாட்களையும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. நீங்க நடந்தது எல்லாம் இன்னும் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு வழிகள், அவ்வளவு கஷ்டங்கள் இன்னும் உருவாகி கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறுவது அனைத்தும் சரியா தவறா என்பதையும் நீங்க நிச்சயமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நமக்கு
தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு, அதாவது நாளை முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்க ஆரம்பிக்கும். புதிய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. 11ஆம் வீடான நட்பு ஸ்தானம் பலம் பெற இருப்பதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிய போலி நண்பர்களுக்கு மத்தியில் உங்களுடைய கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த ஒரு சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவா ஆரம்பிக்கும். சமுதாயத்திலும் அந்தத்திலும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமும் ஆவார்கள். அந்த அறிமுகத்தை நீங்க எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. நீங்க எதிர்பாராத ஒரு விஷயமாகவே அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த நாட்களை தாண்டி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை வர வைக்கக்கூடிய புதிய நண்பர்களும் புதிய உறவினர்களும் சேர்க்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களை அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்வாங்க. தோல் கொடுக்க ஒரு நல்ல நட்பு கூட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே அரணாகவே இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். குடும்ப உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். குடும்பஸ்தானத்தில் இருந்த தோஷங்களும் கிரகங்களின் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாக விலக இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகளும் மனத்தாக்கல்களும் அத்தனையுமே பனி போல உருகவோ ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் புரிதலும் பல மடங்கு அதிகரிக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்களும் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவோ ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் தங்கும் தடையுமின்றி ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படவோ ஆரம்பிக்கும். உங்கள் இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் செய்யும். மன அழுத்தமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறையும். லக்னாதிபதி புதனின் சுபத்துவத்தாலும் சந்திரனின் சாதகமான சஞ்சாரத்தாலும் உங்களின் நீண்ட கால மன உளைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளியானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்கப்படும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களை விட்டு விட்டு ஓடிவிடும். நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களிலும் கிடைத்துவிடும். தியானம், ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடுகளில் உங்களுடைய மனமானது ஈடுபடும். அது உங்களுடைய மனம் ஈடுபட்டு அது இன்னமும் உங்களுக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். உங்கள் மனதிற்குள் ஒரு பிரம்மாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனையும் பிறக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு கடினமான சூழலையும் பதற்றமும் இன்றி புன்னகையோடும் எதிர்கொள்ளும் மன முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்கும். அது உங்களுக்கு நாட்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. அதனை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்லதையும் நல்ல ஒரு காலத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். தள்ளி வாழ வைத்தது. ஆனா நீங்க எதிர்கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம அந்த விதமான பெரிய தவறுகள் கூட செய்யவில்லை. இருந்தாலும் இவர்கள் ஏன் என்னை மட்டம் தட்டியும் என்னை ஏன் யாரிடமும் சேரக்கூடாது என்று ஒதுக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் இப்படிப்பட்ட நாட்களையும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்து கொண்டுமே தங்க இருப்பீங்க. நீங்க நடந்தது எல்லாம் இன்னும் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு வழிகள் அவ்வளவு கஷ்டங்கள் இன்னும் உருவாகி கொண்டே தங்க இருக்கும். நான் கூறுவது அனைத்தும் சரியா தவறா என்பதையும் நீங்க நிச்சயமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு, அதாவது நாளை முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்க ஆரம்பிக்கும். புதிய நட்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. 11ஆம் வீடான நட்பு ஸ்தானம் பலம் பெற இருப்பதால் கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றிய போலி நண்பர்களுக்கு மத்தியில்
உங்களுடைய கஷ்ட காலத்திலும் இன்ப காலத்திலும் கூடவே இருக்கும் உண்மையான நல்ல குணமுள்ள நண்பர்களின் சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த ஒரு சேர்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவா ஆரம்பிக்கும். சமுதாயத்திலும் அந்தத்திலும் அதிகார பதவிகளிலும் உள்ள புதிய மனிதர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகமும் ஆவார்கள். அந்த அறிமுகத்தை நீங்க எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. நீங்க எதிர்பாராத ஒரு விஷயமாகவே அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த நாட்களை தாண்டி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை வர வைக்கக்கூடிய புதிய நண்பர்களும் புதிய உறவினர்களும் சேர்க்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாக நின்று கொண்டு உங்களுக்கு பல புதிய வழிகாட்டுதல்களை அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்வாங்க. தோள் கொடுக்க ஒரு நல்ல நட்பு கூட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே அரணாகவே இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். குடும்ப உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலப்படும். குடும்பஸ்தானத்தில் இருந்த தோஷங்களும் கிரகங்களின் வக்ர நிலைமைகளும் முற்றிலுமாக விலக இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த இனம் புரியாத சண்டை சச்சரவுகளும் மனத்தாக்கல்களும் அத்தனையுமே பனி போல உருகவ ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் புரிதலும் பல மடங்கு அதிகரிக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்ற சொந்த பந்தங்களும் உங்களின் உன்னத குணத்தை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து இணையவா ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தங்கும் தடையுமின்றி ஏகப்பட்ட மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படவோ ஆரம்பிக்கும். உங்கள் இல்லம் இனிமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த நந்தவனமாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் செய்யும். மன அழுத்தமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறையும். லக்னாதிபதி புதனின் சுபத்துவத்தாலும் சந்திரனின் சாதகமான சஞ்சாரத்தாலும் உங்களின் நீண்ட கால மன உளைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளியானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்கப்படும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்துமே உங்களை விட்டு விட்டு ஓடிவிடும். நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களிலும் கிடைத்துவிடும். தியானம், ஆன்மீகம் மற்றும் இறை வழிபாடுகளில் உங்களுடைய மனமானது ஈடுபடும். அது உங்களுடைய மனம் ஈடுபட்டு அது இன்னமும் உங்களுக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். உங்கள் மனதிற்குள் ஒரு பிரமாண்டமான அமைதியும் தெளிவான சிந்தனை